வெல்கம் டு விவே இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி பிரைம்ல நம்ம நிறைய லெட்ஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நம்பர் ஆஃப் லெட்ஜஸ் வந்து நம்ம டேலியில கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஆனா அந்த எல்லா லெட்ஜஸுமே வந்து நம்ம என்ட்ரி எதுவுமே வந்து கிரியேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய லெட்ஜஸ் வந்து எப்படி டெலிட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அது கீழே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டுக்கு கீழே லெட்ஜஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் லெட்ஜஸ் அப்படிங்கிற எல்லா லெட்ஜஸுமே நமக்கு வியூ ஆகும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஹெட் கீழே ஸோ அன்யூஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ யூஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ யூஸ்டுனா நம்ம யூஸ் பண்ண லெட்ஜஸ். ஸோ மேல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அன்யூஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதாவது நம்ம யூஸ் பண்ணாத லெட்ஜஸ். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லெட்ஜஸ் அன்யூஸ்டு அப்படிங்கிற ஹெட் கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ லெட்ஜஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாம வச்சிருக்கோம். அதாவது இந்த லெட்ஜஸ்க்கு யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரிஸ் எதுவுமே வந்து கிரியேட் பண்ணல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெட்ஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹிணி டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் இருக்கு. நீங்க அதை என்ட்ரு கொடுத்து ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த லெட்ஜர்ஸ் உண்டான டீடைல்ஸ் இருக்கும். இங்க டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதாவது பர்டிகுலரா ஒரு லெட்ஜர் மட்டும் டெலீட் பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா எல்லா லெட்ஜர்ஸுமே இல்லை. ஸோ அன்யூஸ்டுன்னு இருக்க எல்லா லெட்ஜர்ஸுமே எனக்கு நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்பேஸ் பார் கொடுத்து எல்லா லெட்ஜருமே இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்க டெலீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெலீட் செலக்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்க இதுல வந்து எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லெட்ஜஸ் எல்லா லெட்ஜஸுமே வந்து டோட்டலா வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.